இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இது பாரதியாரின் கவிதை வரிகள். இவ்வரிகளே நம் நாட்டு குடியரசு தினத்தின் நோக்கமாகும். இமயம் முதல் குமரி வரை உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் சட்ட வடிவம் நடைமுறைக்கு வந்த நாளே இந்திய குடியரசு தினம். நாம் ஒழுக்கத்துடன் வாழ சட்டங்கள் நிச்சயம் தேவை. ஆனால் உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை, 122 முக்கியமான மொழிகள் மற்றும் 1599 இதர மொழிகள், 8 முக்கிய மதங்கள், சுமார் 3000 சாதிகள் மற்றும் 25,000 சாதி உட்பிரிவுகள் உள்ள நாட்டை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சட்டங்கள் இயற்றுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம்! இக்காரியத்தை செவ்வன செய்து அனைவரும் போற்றும்படியான சட்டங்களை இன்றெடுத்த நாளே நம் நாட்டு குடியரசு தினம். நாங்கள் ஒரு காலத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் இப்போது எங்கள் நன்னிலையை காணுங்கள் என்று உலகிற்கு உரக்கச் சொல்லும் நாள் இது. இந்நாளில் நம் முப்படை அணிவகுப்பு நம்மை பெருமிதம் கொள்ள செய்யும். சுமார் 15 லட்சம் போர் வீரர்கள், உலகிலேயே போர்ப்படைக்கான வருடாந்திர செலவு செய்யும் 3வது நாடு, உலகின் 4ஆம் சக்தி வாய்ந்த போர்ப்படை கொண்ட நாடு, உலகின் 3ஆம் விமானப்படை, 7ஆம் கடற்படை என நம் நாட்டின் பெருமை நீண்டு கொண்டே போகிறது. எப்போது இந்தியா கண் இமைக்கும் என இமைக்கும் பொழுதில் தாக்க தயாராக இருக்கும் தீவிரவாத அமைப்புகளும் வஞ்சக நாடுகளும் நம்மை சுற்றிலும் உள்ளது. கணப்பொழுதில் நாட்டை சீரழிக்க திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நாட்டு மக்களை பாதுகாக்க நம் பாரத தாய் தன் செல்ல பிள்ளைகளான இராணுவத்தையே நம்பியிருக்கிறாள். சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அதை பேணி பாதுகாக்க நல்ல அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் தேவைப்படுகின்றன. இவர்களை விட தன் உயிரை துச்சமென மதித்து எல்லை காக்கும் சாமிகளான இராணுவ வீரர்களையும் நினைவு கூறும் நாளாம் குடியரசு தினம். மிக உன்னத வரலாறு கொண்ட நம் நாட்டில் நாம் பிறக்க எப்போது என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை. நாமும் குடியரசு தினத்தை வருடா வருடம் மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம் என கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.